வணக்கம். இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் குட்டி வெங்காய கறி. அதாவது நம்ம ஊர் எண்ணெய் கத்திரிக்காய் தான் அவங்க ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதை மகாராஷ்டிரியன் ஸ்டைல், கன்னடா ஸ்டைல்னு ஒரு ஸ்டைல் இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், இந்த ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலாவுக்கு நமக்கு பிஞ்சு கத்திரிக்காயாக தாங்க இருக்கணும். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துடணும். அப்போ தான் கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும் நம்ம அதில் சேர்க்கும் போது. இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காயோடைய காம்பு பகுதிகளில் தான் நம்ம அதிக சத்துக்கள் இருக்குது. எப்போவுமே கத்திரிக்காய் சமைக்கும் போது அந்த காம்பு பகுதிகளை சேர்த்து தான் சமைக்கணும். அதையும் கீழே போடாமல் சாப்பிட பழகிக்கணும். இப்போ அந்த முனையை மட்டும் நான் சிசர்ஸ் வச்சு நறுக்கி எடுத்துகிட்டு இந்த கத்திரிக்காயோடைய பாருங்கள் அந்த அடிப்பகுதியை ஒரு 4 பகுதியாக வகுந்து எடுத்துக்கிறேன். இதை முழுசாக நறுக்கிடக்கூடாது, சும்மா அது போல் வகுந்து எடுத்துக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுக்கணும். இதை ஆங்கிலத்தில் வந்து பொக்கே ஆஃப் பிரிஞ்சால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நாமெல்லாம் ஒரு அடிமை தாங்க. அதனால தான் இதை பல டேஸ்ட்டில் நாம் செய்து சாப்பிட்றோம். இப்போ இது போல் வகுந்து எடுத்த கத்திரிக்காய்களை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். நம்ம சமைக்க போகும்போது இந்த தண்ணியை மாற்றிட்டு இன்னொரு தண்ணி சேர்த்து அலசி எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் தண்ணியிலேயே இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்து இதை ஒரு பாதி அளவுக்கு அந்த தோல் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், அது வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப முழுசாக இது மொறுன்னு வறுக்கணும்ல அவசியம் இல்லைங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்தாக நாம் ஒரு பொருள் சேர்த்துடலாம். இப்போ 5 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்றேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து காரம் அதிகமாக வைக்கலை. ஒரு 3 காஷ்மீரி மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் வரமிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் இதில் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ மிளகாயை சேர்த்து ஒரு 10 செகண்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லி விதை சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து 1 நிமிடம் போல் நல்லா வறுத்துருங்க. இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த சீரகமும் எள்ளும் வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், நல்லா அப்படியே பொரியும். அது வரைக்கும் நாம் வறுத்துடணும். எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். மிதமான தீயில் தான் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போக ஆரம்பிக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு சேர்த்துருங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அந்த கொட்டை நார் எதுவுமே இல்லாமல் எடுத்து அலசிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் அந்த சூட்டில் பெரட்டி எடுத்தால் போதுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இதில். அவ்வளோதான். இதை எடுத்து நாம் ஒரு தட்டில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய். பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இவ்வளோதான். அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு மைல்டு ஃப்ளேவருக்காக அதை நம்ம சேர்க்குறோம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பான பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பேஸ்ட்டாக பண்ண வேண்டாம், கொரகொரப்பாக பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. புளி வேண்டாம், புளி நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு நினைக்கிறவங்க புளியை தவிர்த்துட்டு இந்த பொடி கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுதான் இதுக்கு ஆப்ஷனல். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயில் இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து இப்போ நாம் இதில் இந்த கத்திரிக்காயில் மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்துலேயுமே இது போல் ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. இதில் மீதமாகிற இந்த மசாலா பொடியும் நாம் வந்து இதிலையே பயன்படுத்திடுவோம். அதனால் அதை நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இதிலையே நம்ம பயன்படுத்திடுவோம். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிவிடுங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் கடலெண்ணெயிலே சேர்த்து குக் பண்ணலாம், இல்லை எனக்கு நல்லெண்ணெய் தான் பிடிக்குன்றவங்க நல்லெண்ணெயில் சேர்த்து சமைச்சிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய்கள் அதில் வச்சுட்டு இதை ரொம்ப அப்படியே சாஃப்டாகிற வரை வேக வச்சிடக்கூடாதுங்க. சும்மா ஒரு நிமிஷம் போல் அந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை நல்லா பெரட்டி எடுக்கணும். ஏன் இது போல் நம்ம செய்கிறோன்னா, இந்த மசாலா வந்து உதிராமல் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே கொஞ்சம் அப்படியே பிடித்தமாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதில். அதனால் இது போல் ஒரு நிமிஷம்தான். இந்த கத்திரிக்காய் வெந்துடக்கூடாது, அந்த மசாலா மட்டும் அந்த கத்திரிக்காயில் பிடிச்சிக்கணும் அப்படியே. அதுக்காக நாம் இந்த ஸ்டெப் செய்கிறோம். பாருங்கள், இந்த மசாலாலாம் அதில் நல்லா வந்துட்டு பிடிச்சிக்கிச்சு. இதே போல் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு நிமிஷம்தான் நல்லா அப்படியே அந்த சூட்டில் பெரட்டி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதே போல் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா நாம் கத்திரிக்காய் மசாலா செய்யும் போது கண்டிப்பாக இது பிஞ்சு கத்திரிக்காய் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு,
அதாவது 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் சும்மா லைட்டாக கீறிட்டு அதில் சேர்த்துருங்க. நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்க போகிறீங்கன்னா தட்டி சேருங்க, நல்ல மணமாக இருக்கும். நான் இஞ்சி பூண்டு தட்டி தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் நல்லா வதக்கிடலாம். வதக்கின பிறகு ஒரு 2 தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த மசாலாவில் அதிகமாக தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்தா கூட போதும். இதில் தக்காளி ஃப்ளேவர் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. அதனால் 1 இல்லைன்னா 2 தக்காளி பொடிசாக நறுக்கி சேர்த்துருங்க. அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடட்டும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதே மாதிரி ஏற்கனவே கத்திரிக்காய் மசாலாவிலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த கத்திரிக்காயும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா அப்படியே பைண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிடணும். இதில் பச்சை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து சமைக்கிறது தாங்க நல்லது. ஒரு 3 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துறேன். நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி நல்லா சூடான தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கத்திரிக்காயை ஏற்கனவே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி இருக்கிறோம். மறுபடியும் நம்ம பச்சை தண்ணி சேர்க்கும்போது நம்ம புளியெல்லாம் சேர்த்துக்கிறோம், வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் இது போல் சுடு தண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரமாக நல்லா மிருதுவாக வெந்து வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விட்டுருங்க. நம்ம புளி சேர்த்து இந்த கத்திரிக்காய் மசாலா ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் அவ்வளோ சீக்கிரம் குழையாது. அதனால் தைரியமாக நீங்கள் வேக வைக்கலாம். சாதாரணமாக அப்படியே குழஞ்சிரும்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். பாருங்கள், ஒரு 6 நிமிஷம் போல் நான் வேக விட்டுருக்கிறேன். கத்திரிக்காய் 3/4 பதம் தான் வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆனால் எந்த கத்திரிக்காயுமே பிரிஞ்சு வரலை. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம மிச்சம் வச்சுருக்கிற இந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் இதை திறந்து பார்க்கலாம். நல்ல கமகமன் வாசனையோட இந்த ஆந்திரா ஸ்பெஷல் குட்டி வெங்காய கறி, அதாவது ஆந்திரா ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இவங்க இதை கொஞ்சம் தண்ணியாக நம்ம குழம்பு மாதிரி அதெல்லாம் வைக்க மாட்டாங்கங்க. ஆந்திரா பீப்புள் எப்போவுமே இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் அது கிரேவியாக வைப்பாங்க எல்லா சமையலுமே. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம சப்பாத்தியிலேருந்து இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சுட சுட சாதத்திற்கு இதை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வேறு எந்த ஒரு சைட் டிஷ் வெஞ்சனம் நமக்கு தேவைப்படாது. இந்த கத்திரிக்காய் மட்டுமே வச்சு நம்ம சாப்பிட்றலாங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்களும் இந்த ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலா செய்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஆந்திரா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. நன்றி.